யோ, பர்மிஷன் கேட்காம கிளாஸ் ரூம் உள்ள வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? சுகர் சோபு யூரோட அரெஸ்ட். மச்சி எனக்கு கிளாஸ் கட்டு ஜாலி. தூ உன்னெல்லாம் யாரா ஸ்கூலுக்கு வர சொன்னது? என்னடா திடீர்னு பூமர் மாதிரி பேசுற? என்னை பார்க்கும்போது உனக்கு பூமர் மாதிரி தான்டா இருக்கும். பட் என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க, எல்லாருமே என்னை கேவலமா பார்ப்பாங்க. எப்பாடே போதுண்டா, உடனே ஆரம்பிச்சிடாத. மச்சான் நீ நானும் ஒண்ணுடா. நீ என்னமா தானே நினைச்சேன், நீ எப்படி சொல்லிட்டியடா? நடரா ஸ்டேஷனுக்கு. சார் காப்பாத்துங்க சார். ஐயோ சார், அவன் என்ன சார் தப்பு பண்ணான்? ஏடா தப்பு பண்ணதை அரெஸ்ட் பண்ணுமோ? இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணாதவங்கள விசாரணைங்கிற பேர ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அடிச்சு முத்துறதுல யோ, he is innocent யா. அதான் சொல்றது, அதான் ஸ்டேஷன்ல சொல்லிக்க. டேய் சிங்கம், என்னடா பண்ற? ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மேல கைய வைக்கிற? இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ்னு உனக்கு தெரியுமா? ஸ்டூடெண்ட் பண்ற வேலை அளவு பண்ணிருக்கோம். அப்படி என்னடா பண்ணுனா? பஸ் ஸ்டாப்ல நின்ன பொண்ணுங்க கைய புடிச்சு இழுத்தானா? இல்ல கூட்டமான பஸ்ல ஏறி பிக் பாக்கெட் அடிச்சானா? இல்ல அதை செய்யறேன் இதை செய்யறேன்ட்டு அரசியல் பண்ணானா? சொல்லுடா. நீ சொன்ன எல்லாத்தையும் இந்த நாய் பண்ணிட்டா. அவன் கூட இம்பச்சூர் மிஸ்டேக் சொல்லி விட்டுருவான். ஆனா இப்ப நான் பண்ணிக்கிற தெரியுமா பாட்பான்? ஊருக்குள்ள கெட்ட கிடத்துறான். அந்த நாயை ஜெயில போட்டு மிதின்னு மிதிங்க சார். நீங்க அடிச்சு ஏதாவது செத்துக்கித்து போய் கேஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்ப என்னடா பண்றது? புது படம் ரிலீஸ் ஆயிருக்காண்டா, போகுமா? சந்திரகௌன்ஸ் டேய் எப்படி இனிமே கிளாஸ்ல நடக்காதுடா. சந்திரகௌன்ஸ் என்னடா காசு இல்லையா? சந்திரகௌ நான் போடுறேன்டா, நீ அப்புறமா கொடுத்தா போதும். டேய், நான் சோமுவை காப்பாத்துறத பத்தி கேக்குறேன்டா. அவனை காப்பாத்துறதுக்கு நம்ம என்ன கோட்டா ஜட்ஜாடா? அதானே, அவன் பண்ண தப்புக்கும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். டேய், அவன் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்டா. இங்க பாரு கட்டோரி, அவன் வேணா அவன் ஃப்ரெண்டா இருக்கலாம், அதுக்காகலாம் அவன் பண்ற தப்புக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்படிதான் ஒரு தடவை என்னோட ஃப்ரெண்டு தப்பான ரூட்ல போயிட்டு இருந்தான். ஏன் அவன் ஏரியாவுக்கு புதுசா? அவனை சரி பண்ண நான் போறான்னு. ஏன்னா அவனோட உயிர் நண்பன், அவனோட வழி என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுடா கட்டோரி. நீ நானும் ஒண்ணுதான்டா. செருப்பாலையும் அடிப்பேன், மரியாதையா போயிடு. ஐயோ பெண்ணு. டேய் என்னடா பிரச்சனை? சோமு எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க? கடத்தினாலும் புடிச்சிட்டு போயிட்டாங்கடா. பாத்தியா பெண்ணு, அந்த நாய் சைலண்டா இருந்துகிட்டு எவ்வளவு வேலையை பார்த்திருக்கான். டேய், அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டா. ஆமாடா, சோமு என்னதான் காசு இல்லைன்னு கஷ்டப்பட்டாலும் சில விஷயங்களை அவன் பண்ணவே மாட்டான். டேய் என்னடா உளர்ற? 2 நாளைக்கு முன்னாடி தானடா பிக் பாக்கெட் அடிச்சு செம அடி வாங்கினான். பிக் பாக்கெட் வேணா அடிப்பான், ஆனா ட்ரக் கடத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த நாய்க்கு அவ்வளவு தைரியம் எல்லாம் இல்ல. இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, நாம தான் அதை கண்டுபிடிக்கணும். நீ ஏன்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ற? ஏன்னா நான் ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, எப்படா ஆகலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இதுதான் சான்ஸ். இப்ப எப்படிடா அவனை காப்பாத்துறது? அவனை காப்பாத்தணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எவிடன்ஸ் வேணும். ஒன்னால அவனை காப்பாத்த முடியாது பேன். எவன்டா அது? ஏன்டா? இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாருடா? ஐயோ புச்சி, கீக்கோ தான் மாறிட்டாரே புச்சி. மீனை பிடிச்சு தரையில வச்சா அது நடந்து போயிட மாட்டோரா, அது எப்படியாச்சும் தண்ணிக்குள்ள போகணும்னு தான் பாக்கும். கீக்கோவும் அதே மாதிரிதான். அப்போ கீக்கோ ஒரு மீனா புச்சி? இப்போ இவ்வளவு நாளும் அவன் ஒரு அணில்னு சொன்ன, ஏன் என்கிட்ட பொய் சொன்ன புச்சி? சொல்லு புச்சி சொல்லு, இவ்வளவு நாள் ஏன் பொய் சொன்ன? இது அவன் வேலைதான். அப்படின்னா சிங்கத்துக்கிட்ட சொல்லுவான்டா, வாங்கடா. அப்படி சும்மா போய் சொன்னா அவன் நம்பிடுவானாடா? ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் வேணும். உன்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? இல்லையாடா. ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். நாம தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்.
என்னடா இது? ஏன்பா துப்பறிவாளன் மாதிரி இருக்குதா? காரி துப்புற மாதிரி இருக்குது. மரியாதையா கழட்டி போட்டுட்டு வா. சார் சொல்றத நம்புங்க சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். அவ உன்னை நம்ப மாட்டான். டேய் ட்ரைனேஜ் பாய்ஸ், நீங்க எப்படிடா இங்க? டேய், அந்த நண்டு கதை கேட்டிருக்கியா? இல்லையாண்ணா. ஒரு ஆளு ஒரு நாள் போட்டை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க கடலுக்கு போனாரா. கடல்ல நண்டுங்க நிறைய இருந்துச்சா. நண்டுகளை பிடிச்சு பக்கெட்ல போட்டாராம். ஆனா அந்த பக்கெட்டுக்கு மூடு இல்லையா. ஏன்னா வீட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டானா? எல்லாம் பிடிச்சு முடிஞ்சதும் கரைக்கு வந்தாராம். அவர் திரும்ப வந்து பார்க்கும்போது பக்கெட்ல எல்லா நண்டு அப்படியே இருந்துச்சாம். ஒண்ணு கூட எஸ்கேப் ஆகலையா. ஏன்னு தெரியுமா? ஏன்னா எல்லா நண்டும் டயர்டா இருக்குதுன்னு படுத்து தூங்கிடுச்சா? ஒவ்வொரு நண்டும் மேலே ஏறி எஸ்கேப் ஆகணும் ட்ரை பண்ணும்போது கீழே இருக்க நண்டுங்க அது காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி போட்டுருமா. இந்த கதை நல்லா இல்லைண்ணா, வேற கதை சொல்லுண்ணா. சொல்லு, உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. சார் அந்த ராஜா இந்திரவர்மா இருக்கான்ல, அவன் டுன்டுனா வச்சிருக்கான் சார். என்ன சிங்கம் இது? அது உண்மைதான் சார். அவனை கேள்விப்பட்டேன். தோழக் பொருட்களை அந்த பேச்சு ஓடிட்டு தான் இருக்கு. அட பரதேசி நாய்ங்களா, நான் இப்ப எதை பத்தி கேட்டா நீங்க எதை பத்திடா பேசிட்டு இருக்கீங்க? நீ யாராவது தெரிஞ்சதெல்லாம் சொல்லிருக்க. அதான் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. சரி, நீங்க சுத்தி உலக பேட்டருக்கு வாங்க. டேய் சோமு, இது என்னன்னு தெரியுதாடா? சார் கடலை மாவு சார். என்ன சிங்கம்? என்னடா கதை ஸ்ட்ரைட்டா பேட்டரை கேளுன்னு சொல்லலாம். யோ, பேட்டரை போட்டு கேளுங்க சார். அதாவது நாய் போட்டு குழப்பிட்டு இருப்பா. உனக்கும் வால்டர் கேங்குக்கும் என்னடா சம்பந்தம்? சார் அவனுங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஒரே ஒரு வாட்டி தான் அவனுங்களுக்கு டெலிவரி பண்ணேன். அப்பதான் சார் அவனுங்களை முதல்ல பார்த்தது. சார், இப்படிலாம் கேட்டா உண்மை வெளியே வராது. கேட்க விதத்துல கேட்டாதான் எல்லாம் வெளியே வரும். நீங்க போங்க, நான் அவளை பாத்துக்கிறேன். யோ என்னையா பண்ண போற? வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா. ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். ஆமா, இந்துமதி எப்படி இருக்கா ராஜா? ஏய் புறம்போக்கு நாயே, இன்னும் நினைப்பிய பொண்ணை விட்டு போகலையாடா. துண்டு துண்டா வெட்டி வேண்டா நாயே. ராஜா டெலிவரி வாங்க இவ்வளவு நேரமா? யார் ராஜா அது? ஏதோ தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்குது. யாரும் இல்ல சோமு. இல்லையே, ஏதோ சத்தம்